ஏனென்றால் உலகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இயேசுவை சிலுவையில் அறையுதல். அந்த நேரத்தில் இவங்க வந்து போர்ச்சவர்களாய் மாட்டிக்கொண்டு இவர்கள் அதை செயல்படுத்தினார்கள். அந்த போர்ச்சவர்களுடைய கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தால் 37ஆம் வசனம் வரை இவர்களுடைய செயல்பாடு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த கொடூரத்தனம் கூடிக்கொண்டே போனதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த 4 கூட்டத்தாருடைய வேகத்தை செயல்படுத்தினது யாரு? இந்த போர்ச்சேவர்கள் தான். ஃபீல்டில் இருந்து செயல்படுத்தினது இவங்க தான். அவங்கெல்லாம் கமாண்டர்ஸ் தான். அவங்கெல்லாம் கட்டளை கொடுத்தார்கள், இவங்க என்ன செஞ்சாங்க? செயல்படுத்தினாங்க. அதுபோல உன் மூளை வந்து கட்டளை கொடுக்கும், உன்னுடைய அவயவங்கள் என்ன செய்யுது? அதை செயல்படுத்துது. அடி, பேசு, விடாத, செய், இதெல்லாம் மனதுக்குள்ள இருந்து இருதயத்துக்குள்ள இருந்து உனக்குள்ள இருந்து புறப்படுது. ஆனா இதை செயல்படுத்துறது எது? உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய வாய், உன்னுடைய உதடு, உன்னுடைய நாவு, உன்னுடைய கை, உன்னுடைய காலு, இவைகள் தான் அதை என்ன செய்யுது? செயல்படுத்துது. உன்னுடைய அவயவங்கள் தான் ஒரு போர் சேவகனாக செயல்படுகிறது. அதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அவர்கள் சொல்வதை செய்கிறாங்க. போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து முதலாவது அவருடைய வஸ்திரங்களை கலற்றினார்கள். அது ஒருவரை அவமானப்படுத்துவதை காண்பிக்கிறது. ஒருத்தன் ட்ரெஸ் பிடிச்சு அவுத்துட்டா என்ன ஆகுது? ஒருத்தனுடைய வஸ்திரத்தை கலற்றினா என்ன ஆகுது? இது ஒருவனுடைய அவமானம், ஒருவனை அவமானப்படுத்துவது. ஒரு சிலருக்கு அவமானப்படுத்துறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனை கூனி குறுகி போய் வைக்கிறது, அவனை கேவலப்படுத்துறது, ஒரே வார்த்தையில் அவனை தலகுனிய வைக்கிறது. இது நீதிமான்களுடைய செயல் அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தா, யோசேப்பு நீதிமானாக இருந்தபடினால் அவளை அவமானப்படுத்த அவன் எண்ணவில்லை. 1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நீதிமான்கள் வந்து மற்றவங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனா போர்ச்சேவகன் என்ன செஞ்சான்? முதலாவது அவருடைய வஸ்திரத்தை கலட்டினான். அவமானப்படுத்துறது, அவங்களை கேவலப்படுத்துறது. நம்முடைய ஜீவியத்தில் நாம் மற்றவங்களை யாரையாவது அவமானப்படுத்தி அப்படி செஞ்சோன்னா அவங்களுடைய வஸ்திரத்தை கலத்துறது தான் அர்த்தம். அது வந்து ஒருவனை கேவலப்படுத்துறது. வஸ்திரத்தை கலற்றி அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்தினார்கள். அதாவது சிவப்புங்கிறது அதுவும் கூட ரத்தத்தின் சம்பந்தப்பட்டதான். ரத்தம் கலர், அதாவது வேற ஒன்றை உடுத்தியாச்சு. அவருடைய பேரை கேவலப்படுத்தி இன்னொரு ட்ரெஸ்ஸை உடுத்தினாங்க. இவர் இப்படிப்பட்டவர். இயேசுவை ஒரு கூட்டத்தார் மதுபான பிரியன் சொன்னாங்க, இன்னொரு கூட்டத்தார் போஜன பிரியன் என்று சொன்னார். ஒரு சிலர் சொன்னார்கள் பாவிகளின் சிநேகிதன் சொன்னாங்க. இன்னொரு குரூப் சொல்லிச்சு பிசாசுகளின் தலைவன் சொல்லிச்சு. இப்படி பலரும் பல விதங்களில் சிவப்பான மேலங்கியை உடுத்துறீங்களா? யாருக்காவது அபாண்டமான பலிகள், தேவையில்லாத இல்லாவிட்டால் மிஞ்சின காரியங்களை பேசுகிறது. அதாவது கோபம். அவருக்கு இருந்த வஸ்திரத்தை கலத்திட்டு எதை உடுத்தியாச்சு? இது இன்னொரு விதத்தில் பார்த்தா மினுக்கான மேலங்கின்னு சொல்லியிருக்கு. ஏரோது லூக்கா 23:11 அவருக்கு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தினான். அந்த வீட்டெஜமானை நோக்கி ஒரு நிமிஷம். லூக்கா 23:11 இது அந்த வீட்டெஜமான் அங்கேயா இருக்காரு? லூக்கா 23:11. லூக்கா கேட்கலையா? லூக்கா
அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தினான். பளிச்சுன்னு பாக்குற மாதிரி அவனை கேவலப்படுத்தி விடுறது. மினுக்கான வஸ்திரம்லாம் நீங்க உடுத்துவீங்க சொல்லக்கூடாது. உன் சத்துரு விழுந்தால் நீ என்ன செய்யாதே சொல்லுங்க, வசனம் தெரியாதா? உன் சத்துரு விழுந்தால் சந்தோஷப்படாது. அவன் பசியா இருந்தால் அவனுக்கு என்ன செய்? ஆகாரம் கொடு. அதான் மெத்தட். ஆனா இவங்க ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்னால முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க, எப்படிலாம் பரியாசம் பண்றாங்க பாருங்க. அடுத்து 30ஆம் வசனத்துல அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவருடைய சிரசில் அடித்தார்கள். இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். உமிழ் நீருக்கு என் முகத்தை நான் மறைக்கவில்லை. ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை, தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையை, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. சிரசில் அடி எப்படி இருக்கும்? தலையில ஒருத்தன் அடிக்கிறான், பயங்கரமா அவரை டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு விசுவாசி ஒரு குடும்பத்தில் வந்துட்டு சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு மற்றவங்களை துன்பப்படுத்தவே கூடாது. பிள்ளைகளை துன்பப்படுத்துறது, புருஷனை துன்பப்படுத்துறது, பெற்றோர்களை துன்பப்படுத்துறது, சபையை துன்பப்படுத்துகிறது, இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் உள்ள பெரிய தோல்விகள். அவரை சிரசில் அடித்தார்கள். 31 அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி மறுபடியும் அவருடைய வஸ்திரங்களை உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஒருவனை சிலுவையில் அறையக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சிலுவையில் அறையிறதுங்கிறது ஒருத்தனை சபிப்பதை காண்பிக்கிறது. யாராவது சபிக்கிறீங்களா? ஆசீர்வதிக்கிறீங்களா? அதையாவது செய்றீங்களா? உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதி. நீங்க சபிக்கிறீங்களா? ஒரு சிலர்லாம் சொல்றாங்க நான் சொன்னா அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? அது நல்லா இருக்கு, நீ பவர்ஃபுல் ஆளுங்கிறத காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அதே ஜட்ஜ்மெண்ட்டை உனக்கு அவர் திருப்பினார்னா என்ன ஆகும்? சிலுவையில் அறையக்கூடாது, மற்றவங்களை சபிக்க கூடாது, சபிச்சு ஜபிக்க கூடாது. அவருடைய ஜீவியத்தில் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அடுத்து 32ஆம் வசனத்தில் ஒரு மனிதனை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார். சிலுவை பாடுகள், பாடுகளின் சின்னம். மற்றவங்களை பாடுபடுத்தக்கூடாது. அதுல ஒரு சிலருக்கு என்னது ரொம்ப சந்தோஷம். நான் அதான் சொல்லல, இந்த சாடிஸ்டன் இவங்கெல்லாம் பயங்கரமா மற்றவங்களை சித்திரவதை பண்ணுவாங்க. இந்த ஏதோ ரோமாபுரி பத்தி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எரிஞ்சிட்டு இருந்தான், பிடில் வாசிச்சுட்டு இருந்தான். அதாவது இந்த கொலோசியம்னு ஒரு இது வச்சிருந்தாங்க அந்த காலங்களில். கொலோசியம் இப்ப கூட இடிஞ்சு போய் கிடக்கு தெரியுமா? பாதிக்கப்பட்ட, அதாவது ஒருத்தனை தண்டிக்கணும்னு சொன்னா அங்க கொண்டு போய் என்ன செய்யறது? விடுறது. பசியா கிடக்கிற சிங்கத்தை என்ன செய்யறது? அவுத்து விடுறது. அது இவனை பீச்சு பீஸ் ஆக்கி எலும்பெல்லாம் முறிச்சு சாப்பிட்டு, அதை பார்த்துட்டு எல்லாரும் விசில் அடிச்சு என்ன செய்யறது? சத்தம் போட்டு சந்தோஷப்பட்டு பரவாயில்ல கொன்னுடுச்சு, எப்படி பிச்சு சாவிடுச்சு பாத்தியா, எப்படி கத்தனா பாரு, ஓட விரட்டி கடிச்சிச்சு பாத்தி. இது அவங்களுக்கு என்னது? ஒரு பெரிய சந்தோஷம். நாம அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தனை சிலுவையில தூக்கி வச்சு அவனை அடிச்சு கொண்டு போறது பெரிய சாதனையா? ஒருத்தனை வேதனைப்படுத்துறது, ஒருத்தனை துக்கப்படுத்துறது, ஒருத்தரை கண்ணீர் வெடிக்க வைக்கிறது, அழு நல்ல அழு, என்னை எப்படிலாம் பண்ணில்ல அழு அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து 34ஆம் வசனத்துல இயேசுவுக்கு அவர்கள் சிவப்பு கலந்த கசப்பு கலந்த காடி கொடுத்தாங்க. கசப்பு. மற்றவருடைய வாழ்க்கையில நாம கசப்பை உண்டு பண்ணக்கூடாது.
மற்றவர்களுக்கு கசப்பு கொடுக்க கூடாது. ஏசு கேட்கிறார், நான் தாகமாயிருக்கிறேன். உடனே இவங்க என்ன செஞ்சான்? ஒரு தண்ணி கொடுக்கலாம்ல. என்ன தம்பி கொடுத்தான்? காடி, வெள்ளை போலம் கடந்த காடி. அப்படின்னா அது பயங்கரமான கசப்பு. அதாவது இதை குடிக்கும் போது அந்த சிலுவையில் உள்ள அடியில அடிச்ச அந்த ஆணியில அடிச்சு வழிகிற அந்த வேதனையை என்ன செய்யுது? கொஞ்ச நேரம் அப்படி மறக்கும். இந்த கசப்புல அவன் மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகும். என்னன்னா அது ஒரு போதை, லேசா அந்த சிலுவை வேதனையை மறக்க வைக்கும். அதுக்காக கசப்பு கலந்து காடியை கொடுப்பாங்க, இதை மறக்கிறது, இந்த வேதனையை சகிக்க. ஆனா ஏசு அதை என்ன செய்யறாரு? ஒதுக்கிட்டார். இல்ல நான் முழு உலகத்துக்காக நான் வேதனையை 100க்கு 100 ஏத்துக்கிறேன். நீங்க மற்றவங்களுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்குறீங்களா? மற்றவங்களை பத்தி தவறான காரியங்களை சொல்லி கொடுத்து ஏத்துறீங்களா? உள்ளுக்குள்ள பாய்சன் மாதிரி. அடுத்து மத்தேயு 28:12 பார்க்கும் பொழுது, இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, இவங்களுக்கு தேவையானது பணம் தான். பணம் தாங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனை. பணத்தை வச்சுட்டு தான் என்னெல்லாமோ பண்ணணும்னு நினைச்சான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லா சப்ஜெக்ட்லயும் யார் தான் வரா? பணம் தான் வருது. பணத்தை வச்சுட்டு நீ எதையாவது சாதிக்கலாம்னு நினைக்க கூடாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். அதுக்கு கைக்கு கை மாறும் பணம். இன்னைக்கு உன் கையில் இருக்கும், டக்குன்னு அடுத்த ஆள் கையில் போயிடும். கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறான். ஒரே நாள் ஆஸ்பத்திரியில் அவ்வளோ நெஞ்சிருது, போயிடுது. ஒரே நாள் தான் பணத்தை சேர்த்து வச்சான். ஒரே நாள் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணும். 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தானே என்னது சேர்த்து வச்ச பணமெல்லாம் அல்லேலூயா. அது காணிக்க கொடுன்னா காணிக்க எப்படி கொடுப்பான்? நான் சில குடும்பங்களை அப்படி கண்ணால் பார்க்குறேன். நான் ஒரு ஃபைத்தம் தொடங்க இடம் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணேன். நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், போன வாரம் சொல்லியிருப்பேன். ஒரு வீட்டில் நகை உண்டு, ஆனால் 17,000 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப பெரிய உலகமகா சாதனையாக வந்து கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் இவங்கள்ட்ட எல்லாம் இருக்குன்னு. சரி, அவங்க மனசில் கத்தர் பேசாட்டா நம்ம நினைச்ச முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, அது யாருக்கு கொடுக்கணும்னு பாக்கியம் இருக்கோ அவன் தான் என்ன செய்வான்? கொடுப்பான். யாருக்கு பரலோகத்தில் பிரதிபலன் உண்டோ அவன் தான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். சரி, திரும்ப யாருக்கோ ஒருத்தனுக்காக ஒரு 3 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தான். அவன் ஓடி போயிட்டான். அதனால அந்த 3 லட்ச ரூபாய்க்காக இவன் நகையெல்லாம் என்ன செஞ்சான்? விற்றான். சரி, அப்பவும் நான் யோசித்தேன், சரி இது கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? யாக்கோபுக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்னான், கொடுக்கல. அது எங்கே போச்சு? எங்கே போச்சு? ஏசாவுக்கு கொடுக்க வேண்டியதா? 2 பரிவாரமாக பிரித்து ஒரு பரிவாரம் முழுசு யார் கையில் கொடுத்தாச்சு? ஏசா கையில் கொடுத்து அவங்க அல்ல குப்புற மோகம் குப்புற விழுந்து 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 கும்பிட்டு அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான். முடிஞ்சு போச்சா? ஆண்டவர் இவங்க யாக்கோபு காணிக்கையெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இவன் வாய் தான் பேசுவானே தவிர செயலில் இல்லாதவன். அதே மாதிரி இந்த விசுவாசி மொத்த நகையை பாதி நகையை விற்றுட்டான். விற்று அந்த கடன் அடைச்சான். இப்போ பிள்ளைக்கு மெடிக்கலுக்காக 60 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை 35 லட்ச ரூபா, இல்லை 8 லட்ச ரூபா, இல்லை 15 லட்ச ரூபா. இப்போ அப்படி முட்டி நிற்குது. இப்போ இருக்கிற சொத்தெல்லாம் விற்று எங்கே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான்? பிள்ளைய படிக்க வைக்க. நான் அப்போ தான் யோசித்தேன், ஓஹோ, நீ கத்தருக்கு கொடுக்கலன்னா கத்தர் பைபாஸில் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? காலி பண்ணுறாரு. இப்போ உரியிறார். போட்டோம். இங்கே நான் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு காசு தான், வேண்டிய பணத்தை அவர்களுக்கு கொடுத்தான். அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா 15ஆம் வசனத்தில் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடி அவர்கள் செய்தார்கள். அதனால பணத்தை வச்சு செய்யலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22:65, 64-65. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அவருடைய கண்களை கட்டிட்டு முகத்தில் அரைஞ்சிட்டு, இப்போ இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்க திடீர்னு கண்ணை போத்திக்கிட்டு டப்பு 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 டப்புன்னு கொட்டுவான், தெரியுமா?
கொட்டிட்டு ஏன் இப்ப யாரெல்லாம் கொட்டினா சொல்லுமா. இதே கேஸ் தான் அன்னைக்கு இயேசுக்கு பண்ணாங்க. கண்ணை ஊத்திட்டு எல்லாரும் அடிச்சுட்டு இப்ப யார் கரெக்டா எங்கெங்கெல்லாம் அடிச்சது யாருன்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான பாதையில இயேசு போனாருங்கிறத நம்ம யோசிக்கணும். மற்றும் அநேக தூஷண வார்த்தைகள். விசுவாசிகள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அதாவது நடைமுறையில சில கிராமங்கள்ல சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தை, ஆனா அது அவங்களுக்கு கெட்ட வார்த்தை மாதிரியே என்ன செய்யாது, தெரியாது. அது டெய்லி வீட்டில் பேசுற வார்த்தையா இருக்கும். தாறுமாறா பேசுவாங்க. அது சில இடங்களில் நீங்க பேசுனீங்கன்னா உங்களை வெளியே தள்ளி விட்டுருவாங்க, ஓடி பண்ணு. தூஷண வார்த்தை. தூதர்கள் மிகாவேலுக்கும் விழுந்து போன தூதனுக்கும் நின்று இருக்கிற தூதனுக்கும் சண்டை வந்த போது கூட தூதர்கள் மிகாவேல் பிசாசை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். தூஷணமான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வரவே கூடாது. தூதர்களை விட நம்ம மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு தேவனுக்கு விரோதமான தூஷணமான வார்த்தைகள் வரவே கூடாது. விபச்சாரம், விக்கிரகம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேர் முதலாய் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வர கூடாது. எபேசியர் 5:3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசியம் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பொருளாசியம் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. வேசித்தனம், அவன் ஓடிட்டான் இவன் ஓடிட்டா, அது அசிங்கமான கதைகள், அந்த சம்பவங்கள் கூட வேசித்தனம் மற்றெந்த அசுத்தம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட அதனுடைய பேர் முதலாய் உங்க வாயிலிருந்து நினைச்சக்கூடாது, சொல்லப்பட கூடாது. அப்படி இருக்கும்போது தூஷணமான வார்த்தைகள் பேசலாமா? நாம அப்படி பேசக்கூடாது. இன்னைக்கு அநேகர் தூஷணமான வார்த்தை பேசுறாங்க. யோவான் 18:3. இயேசுவை பிடிக்க கெத்செமனே தோட்டத்துக்கு போனார்கள். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். போர்ச்சேவகரின் கூட்டத்தோடு யூதாஸ் வந்தான். இப்ப யூதாஸோட யாரு சேர்ந்தாச்சு? போர்ச்சேவகர்கள். காட்டி கொடுக்கிற கூட்டத்தோடு நீ சேராத, ஊழியத்துக்கு விரோதமான கூட்டத்தோடு சேராத, சபைக்கு விரோதமான கூட்டத்தோடு சேராத, ஊழியக்காரங்களுக்கு விரோதமான கூட்டத்தோடு சேராத, விசுவாசிகளை பகைக்கிற கூட்டத்தோடு என்ன செய்யாத, சேராத. யூதாஸ் போர்ச்சேவரின் கூட்டத்தை கூட்டிட்டு வந்தான். நீ அவங்க கூட இருக்கிறியா? சபையில யூதாஸ்கள் உண்டு. ஒருத்தர் சொன்னாரு, சபையில 12:1 ஒரு யூதாஸ் இருப்பான். அப்படின்னு என்ன கணக்கு? இப்போ ஒரு 100 பேர் இருந்தா இங்க ஒரு 6 பேர் யூதாஸ் இருக்கான்னு அர்த்தம். என்னடா கடைசியில சுத்தி நம்மட்டே வந்துட்டாருன்னு யோசிக்கிறீங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னாரு, விழுகை என்பது இயேசு கிறிஸ்துனுடைய கணக்குப்படி 12-1 என்ன செய்யும், விழும். இதைத்தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 1/3 அப்படின்னு சொல்றது. அதனால 12-1 விழும். 12-1 யூதாஸா இருக்கும், காட்டி கொடுக்கிற கூட்டமா இருக்கும். யாரையாவது ஒருத்தனை காட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, காட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா முத்தெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. முத்தம் கொடுத்தான் யூதாஸ் என்ன செய்வான்? ரபி, அதெல்லாம் பாஸ்டர் நல்லா இருக்கு, வார்த்தைகள்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா பாஸ்டர் குழியில இறக்கிட்டு நீ பாஸ்டர்னா எப்படி? அதனால நல்ல இந்த யூதாசனுடைய கூட்டத்தோடு நீங்க சேரக்கூடாது. இந்த போர்ச்சேவர் யூதாசோடு சேர்ந்துட்டாங்க. ஜெபிக்க வரல இவங்க. ஏசு எதுக்கு போயிருந்தாரு? ரத்தமெல்லாம் வேர்வையாக பெருந்துளிகளாக, வேர்வையின் பெருந்துளிகளாக வர்றதுக்கு ஜெபிக்கிறதுக்கு கெத்செமனே தோட்டத்தில் போய் பலப்படுத்த போனார். ஆனா இவங்க ஜெபிக்க போல. எதுக்கு போனாங்க? நீ கூட்டத்துக்கு எதுக்கு வர? குற்றம் பிடிக்க வர்றியா? தவறுகளை கண்டுபிடிக்க வர்றியா? என்ன நடக்குன்னு வேவு பார்க்க வர்றியா? இல்ல பரிசுத்தமாக்கப்பட வருகிறாயா? யூதாஸ் அங்க போனது, யூதாசும் போர்ச்சேவர்களும் போனது ஜெபிக்க அல்ல. யாரை பிடிக்க? இயேசுவை பிடிக்க போனாங்க. இங்க ஒருத்தர் வந்தாரு, சொல்லக்கூடாது, சொல்றேன், சொன்னதானே எல்லாருக்கும் புரியும். ஒருத்தர் வந்தாரு, அங்க போய் தங்கினார், இங்கே போய் தங்கினார்.
அவர் அங்க இருந்துகிட்டு இப்போ ஒரு லெட்டர், நான் அந்த சைடு போனேன் குப்பையாக கிடந்தது, எங்கே போனேன் இங்கே குப்பையாக கிடந்தது. ஏன் உனக்கு நீங்க வந்தில்ல, நேரடியாக சொல்றதுக்கு உனக்கு அறிவில்லை? வந்தில்ல, இங்க தானே தங்கியிருந்த, சொல்ல வேண்டியானே. அப்படி இதை போய் உனக்கு ஒரு லெட்டர் வேற வாழுதா? நீ அங்க போய் லெட்டர் தான் போடுவியோ? இங்க இருக்கும்போது சொல்லலாம்ல, இங்க குப்பை கிடக்குன்னு. குப்பை கிடக்குன்னா நீ உன்னுடைய வீடு தானே, தேவனுடைய வீடு தானே, நீ சுத்தம் பண்ணலாம்ல. நீ அந்நியனா? நீ அந்நியனா? நாங்க தான் அந்நியர்கள். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு கார்டு வந்தா போன் வந்தா எஸ்கேப் ஆயிடுவோம். போ அப்படின்னா போ என்றால் போகிறான், வா என்றால் நாசரேத்து உங்க சபை, உங்க வீடு. அது யார் தான் சுத்தம் பண்ணணும்? நீ தான் பண்ணணும். நான் அங்கே போனேன், அங்கே எப்படி கிடந்தது, பாட்டில்களாக கிடந்தது, தண்ணீர் குப்பையாக கிடந்தது, கொசு வருகிறது. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நாசரேத்துல வச்சிருந்தா நாசரேத் என்ன வருது? அதான் கேட்கறான், நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமான்னு. இவன் தான் உண்டாகுவான், இந்த குழப்பவாதி தான் உண்டாகுவானே தவிர நன்மை உண்டாகாது. தண்ணீர் அந்த செடிகளுக்கு போகாமல் தேங்கி நிற்பதினால் என்ன உண்டாகுதான்? போ சானிடேஷன் ஆபீசரா போ, கொசு மருந்து அடிச்சுட்டு வா. நம்ம ஆளுங்க தெய்வீகத்தை இன்னும் கத்துக்கல. இவன் கெத்செமனே தோட்டத்துக்கு இவன் போனது எதுக்கு? எதுக்கு போனா? விசுவாச வீட்டுக்கு நீ எதுக்கு போற? ஜெபிக்க போனியா? ஜெபம் பண்ணு. உபவாசிக்க போனியா? உபவாசம் போடு. முழங்கால் போட போனியா? முழங்கால் போடு. சத்தியத்தை கேட்க போனியா? சத்தியத்தை கேளு. அவ்வளவுதான். இதை விட்டுட்டு இவன் போனது எதுக்கு? இந்த போர் சேவகர்கள்லாம் போனது எதுக்கு? யோவான் 18:3 படி இயேசுவை பிடிக்கிறதுக்கு தடி எடுத்துட்டு போனான், விளக்கு எடுத்துட்டு போனான். பிரதான ஆசாரியர் என்பவர்கள்லாம் ஊழியக்காரரையும் கூட்டிக்கிட்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் அடுத்து என்னது ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தான். நீ சபைக்கு வர்றது சத்தியத்தை கேட்க வரணும், ஜபிக்க வரணும், கிருபை பெற வரணும், அபிஷேகம் பெற வரணும், இயேசுவை பார்க்க வரணும். இதுக்கு தான் வரணும். இதை விட்டு விட்டு இங்க இருக்கிறதானே சாக்கடையை பார்க்கறதுக்கு நீ வரக்கூடாது. அந்த ஆள் போய் எதைத்தான் பார்த்துருக்காரு, பின்னால தண்ணி ஒழுங்கா ஓடவில்லை, அதை பார்த்துட்டு வந்திருக்காரு. இங்கே இருந்தேன், ஜெபித்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், அதெல்லாம் இல்ல. அவன் யூதாசோட போனான். போர் சேவரெல்லாம் போய் கண்டுபிடிச்சது என்னது? பந்தம், தீவட்டி, ஆயுதம், இதெல்லாம் தூக்கிட்டு போய் கடைசியில இயேசுவை பிடிச்சிட்டு தான் வந்தாங்க. இயேசுவை வணங்க போல, இயேசுவோடு ஜெபிக்க போல. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இயேசுவுக்கு பேச தெரியலன்னு அடிக்கிறான். எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு காரியம். பிரதான ஆசாரியனுக்கு சமீபத்தில் நின்றதான சேவகரில் ஒருவன் சொல்றான், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுது. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுறியான்ட்டு ஒரு அறை அரைஞ்சிட்டான். இப்ப அநேகர் அப்படிதான் சொல்றாங்க, பாஸ்டருக்கு பேச தெரியல, ரொம்ப டஃபா பேசுறாரு. இயேசுக்கு பேச தெரியாதா? உபதேசம் பண்ண தெரியாதா? சத்தியம் தெரியாதா? அவர் அப்படி பேசுறார், இப்படி பேசுறார். நீ பண்ணா அப்படி பேசினா அப்படித்தான் சொல்லுவாரு. இயேசுட்ட வந்து கேட்டான், உன்னுடைய சீஷத்துவம் எப்படி, போதகம் எப்படின்னு. அப்ப இயேசு சொன்னாரு, அது நான் ஏன் சொல்லணும்? எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க, எவ்வளவு இடத்துல பிரசங்கம் பண்ணிருக்க, நீ போய் கேளுனாரு. நீ பிரதான ஆசாரியன் கேட்டா இப்படி பேசுற அப்படின்ட்டு ஒரு சேவகன் நினைஞ்சிட்டான், அடிச்சிட்டான். இயேசுவை பேச தெரியாதுங்கிறான். ஆவியானவருக்கு பேச தெரியாத சபையில, ஆவியானவருக்கு சபையில பேச தெரியாதா? யோவான் 19:32. அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். ஆக்சுவலா அவங்க வந்து இயேசுவோட காலெலும்பு முறிக்கிறதுக்கு பெர்மிட் வாங்கிட்டு வந்தாங்க, 3 பேருடைய காலையும் முறிக்கிறதுக்கு. அதாவது என்ன பிரமாணம் எப்படின்னா, அந்த சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு என்ன செய்யணும்? இறக்கி கல்லறையில் வைக்கணும். அதுவும் அடுத்த நாள் ஓய்வு நாள் நெருங்கிட்டு இருக்கு.
இப்ப ஓய்வு நல்ல ஒருத்தனை சிலுவையில் என்ன செய்ய முடியாது, தொங்க வைக்க முடியாது. சரி, இப்ப சிலுவையில் அரைஞ்சவன் செத்துருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். சாவாம அவனை கல்லறையிலையும் வைக்க முடியாது. இப்படி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் வந்தா அங்க உள்ள பிரமாணம் என்னன்னா, அவன் சாகாம இருந்தான்னா உடனே அவனுடைய கை கால எலும்பெல்லாம் என்ன செய்யறது, உடைக்கிறது. உடைச்சா அவன் சீக்கிரம் செத்துருவான். செத்துட்டா உடனே இறக்கிடலாம். ஒரு சிலர் அடிச்ச உடனே செத்துருவாங்க சிலுவையில் அரைஞ்ச உடனே. ஒரு சிலருக்கு சாவாம இழுத்துக்கிட்டே கிடக்கும். அதை பெர்மிட் வாங்கிட்டு இங்க வந்தா ஏசு அதுக்குள்ள நெஞ்சிட்டாரு, மறிச்சிட்டாரு. அதனால இந்த போர்ச்சவர்கள் மற்ற 2 பேர் 2 கல்லன்னு சாகாம இருந்தான். அந்த 2 பேருடைய கால எலும்புல நெஞ்சிட்டாங்க, முறிச்சிட்டாங்க. இது எதை காண்பிக்கிற? எலும்பை முறிக்க கூடாது. எலும்பு என்று சொல்லுகிறது உபதேசம். ஆதாமுடைய எலும்பிலிருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டார். கிறிஸ்துவனுடைய எலும்பாகிய உபதேசத்திலிருந்து கிறிஸ்துவின் சபையாகிய மனவாட்டி என்ன செய்து உருவாக்கப்படுது. அதான் உண்மை. அப்ப அந்த மனவாட்டி சபை உருவாக்கப்படுவது எதுலதான்? எலும்புலதான். அப்போஸ்தல உபதேசத்தில். அப்போஸ்தல உபதேசத்தை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. அதனாலதான் நம்முடைய உபதேசத்தை நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ட்ராங்கா பேசுறோம். அதனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்கான்னு சொல்றான். நீ நேர போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இரு. அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த போர்ச்சவர்கள் அந்த கப்பல்ல தப்பி வந்தவர்களை கொலை செய்ய அவர்கள் என்ன செய்தாங்க? முயற்சி எடுத்தாங்க. விசுவாசத்துல போராடுகிறவர்களை தடுமாற வைக்க கூடாது. நாம நல்ல போர்ச்சவர்களா இருக்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. நாம நல்ல போர்ச்சவர்களாய் மாறணும். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. நீ இயேசுவை சிலுவையில் அறையாத, முள்முடி சூட்டாத, துப்பாத, சிரசில் அடிக்காத, அவருடைய வஸ்திரத்தை கலர்த்தாத, பணத்தை வாங்கி கொண்டு இஷ்டத்துக்கு செயல்படாத, தூஷண வார்த்தைகள் செய்யாத, முகத்தில் அடிக்காத, கெத்சமனே தோட்டத்துக்கு போ, குற்றம் கண்டுபிடிக்க போகாதே, இயேசுவை பிடிக்க போகாதே, இயேசுனுடைய எலும்பை முறிக்க போகாதே, இயேசுனுடைய விழாவில் குத்தாதே, விசுவாசத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்களை அழிக்க நினைக்காதே. இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. ஒரு போர்ச்சேவகனுக்கு 3 தன்மை சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்கிற போர்ச்சேவகனுக்கு 3 தன்மை சொல்லியிருக்கு. 1 2 தீமோத்தேயு 2:3 நல்ல போர்ச்சேவகன். லூக்கா 3:14 யோவான் ஸ்நானகன்ட்ட ஒரு குரூப் கேட்டுச்சு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவன் சொன்னா, நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்க சம்பளம் போதுன்னு திருப்தியாருன்னு சொல்லி கொடுத்தான். லூக்கா 3:14. போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். நல்ல போர்ச்சேவகன் மற்றவனுக்கு தீங்கு செய்ய மாட்டான், இடுக்கண் செய்ய மாட்டான், மற்றவனை துக்கப்படுத்த மாட்டான், மற்றவனுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான், பொய்யாய் குற்றஞ்சாட்ட மாட்டான். நல்ல போர்ச்சேவகன் என்ன செய்யணும்? சம்பளமே போதும், கர்த்தர் கொடுத்தது போதும், அவ்வளவு. கர்த்தர் கொடுத்த சம்பளம் போதும், கிம்பளம் வேண்டாம். கிம்பளம்னா லஞ்சம், சம்பளம் போதும், லஞ்சம் வேண்டாம். பொய்யாய் குற்றஞ்சாட்டக்கூடாது, இடுக்கண் செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் 10:7 தேவ பக்தியுள்ள போர்ச்சேவகன். அப்போஸ்தலர் 10:7. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து. பாத்தீங்களா, ஒரு போர்ச்சேவகன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். நல்ல போர்ச்சேவகனாய் இயேசு கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்க வேண்டும், சம்பளமே போதும் என்று இருக்க வேண்டும், மற்றவனுக்கு இடுக்கம் செய்யக்கூடாது, பொய் சாட்சி பொய்யாய் குற்றஞ்சாட்டக்கூடாது. 3வது தேவ பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வேதபாரகன் சொல்றான், பரிசேயன் சொல்றான், மூப்பர்கள் சொல்றாங்க, பிரதான ஆசாரியர் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இயேசுவை சிலுவையில் நெஞ்சிடாதீங்க, அரைஞ்சிடாதீங்க. மற்றவங்களுக்கு கசப்பு கலந்த காடி கொடுக்காதீங்க, முள்முடி சூட்டாதீங்க, மற்றவருடைய வஸ்திரத்தை கலத்தாதீங்க, மற்றவர்களை தூஷணமாய் பேசாதிருங்கள், எலும்பை முறிக்காத, விழாவில் குத்தாத, விசுவாசத்தில் போராடுங்களை கொண்டு போகணும் அழிச்சு போடணும்னு நினைக்காத. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிஷம் டைம். இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கா?
அதுக்கு அடுத்து திருப்பி நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். சாயங்கால கூட்டம் சர்வீஸா இருக்கிறதுனால இப்பவுமே இந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிடம் அங்கங்க பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. நீயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஒருவனுக்கும் இடுக்கம் செய்யாதே, பொய்யாய் குற்றம் சாட்டாதே. சம்பளம் போதும், கர்த்தர் கொடுத்தது போதும் என்று சொல். தேவ பக்தியுள்ள ஒரு போர் சேவகனாய் நீ மாறுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு கொர்நேலியுடைய வீட்டில் இருந்த எல்லா போர் சேவர்களும் அபிஷேகம் பெற்றார்கள். உன்னுடைய வாழ்க்கை அபிஷேகத்துக்குள்ளேயே இருக்கட்டும். மற்றவருடைய வஸ்திரத்தை கலற்றாதே, முள்முடி சூட்டாதே, துப்பாதே, தூஷிக்காதே, முகத்தில் அடிக்காதே, பரியாசம் பண்ணாதே, நிந்திக்காதே, விழாவில் குத்தாதே, எலும்புகளை முறிக்காதே, மற்றவர்களை கொன்று போட வகை தேடாதே. அப்படிப்பட்ட ஏதாவது குறைகள் இருக்குமானால் கர்த்தாவே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். நான் உமக்கு போர் சேவகனாய் மாற விரும்புகிறேன், உமக்கு விரோதமான போர் சேவகனாய் மாற விரும்பவில்லை. என்னை மன்னியும். எல்லாரும் டைம் இருந்தா முழங்கால் போடலாம், கண்களை மூடலாம், அழலாம், கத்தலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இரக்கத்தை பெறலாம். Hallelujah. Hallelujah. நேரத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தாவே, நான் உம்முடைய போர் சேவகனாய் இல்லாமல் உமக்கு விரோதமாய் நான் செயல்பட்டு விட்டேனே. வாயை திறந்து சொல்லு. ஆமென். கர்த்தர் மன்னிக்கட்டும், இரக்கம் செய்யட்டும். நான் உமக்காய் நிற்க வேண்டிய நபர், அதை விட்டுவிட்டு உமக்கு விரோதமாய் செயல்பட்டு விட்டேன். தேவரீர் என்னை மன்னிப்பீராக. Hallelujah. Oh, rabalaba kadaba kadabala tidabala kadaba kadabala tidabala tidabala balaba kadaba kadaman. Hallelujah. Amen. Shalabahani alabana karabala thira. Hallelujah. நாங்கள் உமக்கு நல்ல போர் சேவகர்களாய் இருக்க வேண்டியவர்கள் கர்த்தாவே. புத்தியினத்தினால உமக்கு விரோதமாய் நாங்கள் செயல்பட்டு விட்டோம். Hallelujah. Bala 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 bikara bala diri biran kara mana ga diri kara bala thida banya.
Hallelujah. 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 Uraba karabani yankarabana habina tida rekabana shidibiludini migarabala katura bala katura. Hallelujah. உபதேசத்துக்கு மாறாக செயல்பட்ட இடங்கள், மற்றவர்களை காயப்படுத்தின இடங்கள், மற்றவர்களை பரியாசம் பண்ணினது. Hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பூமியில் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த வசனங்களின்படி Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.
ஆமென். பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ, தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ, பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ, தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே, இயேசுவே, இந்த கூட்டம் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்ட கூட்டம். ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு தான் கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை தன்னுடைய பக்கமாய் இழுக்கும்படியாக, உன் மூலமாய் அவர் பிரகாசிக்கும்படியாக, உன் மூலமாய் அவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். இயேசுவே, தேவ சித்தத்துக்கு சமர்ப்பியுங்கள். கர்த்தர் ஒரு பலன் தருவார். Hallelujah, hallelujah, hallelujah.